கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இந்த நாளையும் கூட கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். மாதத்தின் 3வது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அதற்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஏசப்பா, இந்த 2026 2 மாதமாய் நம்மை அவர் தோள் மேல் சுமந்து கொண்டு வந்தார். இந்த 3வது மாதத்தை அண்டி பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் முழுவதுமாய் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் இறங்கி வந்து நமக்கு குரல் கொடுத்து நம்மை விசாரித்து, என் மகளே, என் மகனே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உன் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்துவிடு என்று நம்மை தைரியப்படுத்துகிறார். ஒரு சில நேரம் நீங்கள் கவனியுங்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபித்து முடித்த பிறகு நமக்கு ஒரு பெரிய தைரியம், ஒரு சந்தோஷம் நம் மனசுக்குள்ளே வரும். அதுதான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற மன தைரியம் நம் இருதயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் வார்த்தைகளை நீர் கேட்டு எனக்கு பதில் கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து சகலவிதமான காரியத்திலேயும் வெற்றியும் ஜெயத்தையும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வேலை படித்துட்டு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களா? என் மகனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, என் மகளுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, திருமணமாகவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, ஒரு வீடு கட்டி முடிக்கலையே, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கலையே என்றெல்லாம் நாம் சிந்தித்து கவலைப்படுகிறது உண்டு. அவைகளெல்லாம் கர்த்தரிடத்தில் வைத்து விட்டு தேவன் பார்த்து கொள்வார். அதன் காலத்திலே அதன் ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு மன நிம்மதியோடு நாம் கடந்து வர வேண்டும். இதோ இந்த நாளையும் கூட நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஏசாயா 3:10 கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். நமக்கு நன்மை உண்டாக நீதிமான்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாராம். யாருக்கு நன்மை உண்டாகப்படும்? தேவனை துதிக்கிறவர்களுக்கு, அவருக்கு பயபக்திக்குரியவர்களுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் அவர்களை நீதிமானாக முத்திரையிட்டு இருக்கிறார். கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை துதிக்கிற எல்லோரும் நீதிமான்களாக அவருடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் செயல்களிலே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். தோல்விக்கு இடம் கிடையாது. செய்கிற கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் 100க்கு 100 பலன் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் நம் பக்கம் இருக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார்.
அவருடைய மகிமுள்ள கரம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நிலைத்திருக்கும். நம்மளை விட கீழ்த்தரமான வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்காக நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், உண்ண உணவும் உடுத்திக் கொள்ள உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் என்றும் வியாதியோடு இருப்பவர்களுக்கு மன தைரியத்தையும் மன நிம்மதியும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று பலவிதமான காரியங்களை குறித்து மற்றவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய தேவைகள் அது சீக்கிரமாய் சந்திக்கப்படும். இந்த உபத்திரவத்தை குறித்து நீ கலங்குகிறாயா, வேதனைப்படுகிறாயா? என் மகனே, என் மகளே, கவலைப்படாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து குரல் கொடுக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு அவருடைய மகிமையிலே பிரவேசித்து அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக எப்பொழுதும் நிலைத்திருப்போம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். இந்த வருடம் முழுவதுமாய் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள அவருடைய கையின் கீழே நீங்க அடங்கி இருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எப்பொழுதும் அவருடைய பாதப்படியிலே நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் ஆயுள் நாட்கள் பெருகும், உங்கள் சந்தோஷங்கள் நீடிக்கும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே அவர் கேடகம் கவசமாயிருந்து பாதுகாத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.